அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு அமெரிக்க நடிகையோட ஜாதகத்தில் 7 கிரக அமைவு பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சதாக பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஜாதக அமைவு, அவங்க எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 5 கிரகங்களுக்கு மேலே அமர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு பெரிய ஞானி மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் சாதாரணமாக சம்சாரம், திருமண வாழ்க்கை அப்படிங்கலாம் சரியாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க மிகப்பெரிய நடிகையாக இருந்திருக்காங்க, இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒத்து வரல. அப்போ அதே மாதிரி இவங்க வரலாறுல பார்க்கும்போது அதே மாதிரி தான் நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது ஹைதர் அலி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்திருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய சுல்தானா மாறி தென்னிந்தியாவே ஆண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி வரலாற்று தகவல் இருக்கு. மைசூர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைச்சிருக்காரு ஹைதர் அலி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண இராணுவ வீரராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி தென்னிந்தியாவோட வலிமை மிக்க சுல்தானா மாறியிருக்கார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இவருடைய வாழ்க்கையிலையும் இவரோட ஜாதக கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரக கூட்டமைவு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் ஒரு 1721 கிட்ட பிறந்ததா ஒரு தகவல் இருக்கு. இவருடைய ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில் 6 கிரகங்கள் ஒன்றா கூடி அமர்ந்திருக்கிறதா காட்டப்பட்டிருக்கு. இவர் ஒரு சாதாரண மைசூர் மன்னர்கிட்ட ஒரு இராணுவ வீரராக இருந்திருக்காரு. படிப்படியாக உயர்ந்து தளபதியாக இருக்காரு. அப்புறம் 1761 மைசூர் ராஜ்யத்தில் முழு அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து மைசூரோட ஆட்சியாளராக மாறியிருக்காரு. அவருடைய தொலைநோக்கு பார்வையினாலேயே பிரெஞ்சுக்காரருடைய உதவியோட இராணுவத்தை நவீனப்படுத்தினாரு. ராக்கெட்லாம் முதல்ல அறிமுகப்படுத்தினதே இவருடைய இராணுவத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்களோட அதிகமாக போர் செஞ்சு வெற்றி கண்டவர் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சு விரட்டி அடித்த மன்னர் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மகன் தான் திப்பு சுல்தான் அப்படிங்கிறவரு. அவரும் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காரு, போர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 60-62 வயசுக்கிட்ட ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டு இயற்கை எறியதாக ஒரு தகவல் இருக்கு. ஹைதர் அலியோடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீடுனாலே ஒரு போராட்ட குணம் அப்படின்னு சொல்லலாம். ரகசிய தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் காட்டக்கூடியது இந்த விருச்சிக லக்னம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி ஆகிய 6 முக்கிய கிரகங்கள் சக்தி வாய்ந்த அமைப்பாக அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தனது சொந்த வீட்டிலேயே இருப்பதனால அசாத்தியமான துணிச்சலும் போர்க்களத்தில் வெற்றிகளையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சனியின் பணம் இவரை சாதாரண நிலையிலிருந்து சாம்ராஜ்யத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு 2ஆம் வீட்டில் குரு இருப்பதனால எழுத படிக்க தெரியாட்டினால கூட இவருக்கு நிர்வாக திறமையும் சிறந்த பேச்சாற்றலையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் மகர ராசியில் இருக்காரு. இது ஒரு சுகஸ்தானத்தில் ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ராகு மிதுனத்தில், கேது தனுசுலையும் உட்கார்ந்துருக்காங்க. இது வெளியூர் பயணங்கள் மற்றும் போர்கள் மூலம் வெற்றியை ஈட்டுவதை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் இராணுவ பலத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நவீன தொழில்நுட்பம், ராக்கெட் போன்ற அமைவெல்லாம் இவருடைய இராணுவத்தில் தான் முதல்ல இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவருடைய திப்பு சுல்தானுடைய மகனான திப்பு சுல்தானுடைய படையமைப்பு இராணுவம் மிகச்சிறப்பாக இருந்தது. அதான் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஆங்கிலேயரை தோற்கடிச்சதாக கூட ஒரு வரலாறு இருக்கு. அப்போ இவருடைய இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த துலா லக்னம் அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இது இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் அமைஞ்சதுனால அது ஒரு குறிப்பிட்ட 60 வயசுக்கு மேலேயே ஒரு சிக்கலை உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மிகப்பெரிய ஒரு சாதாரண அரண்மனை காவலனா, ஒரு இராணுவ வீரனா இருந்தவரை ஒரு தென்னிந்தியாவே ஆளக்கூடிய சுல்தானா மாறினதும் அவருடைய ஜாதக அமைவு 2ஆம் இடத்துல அமைஞ்ச அந்த கிரகங்கள் தான். அதே மாதிரி அவரை ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கி அவரோட உயிரை எடுத்ததும் அந்த 2ஆம் இடத்துல அமைந்த அந்த கிரகங்களுடைய 6 கிரகங்களுடைய அமைவு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ
ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா ஒரு மிகப்பெரிய சுல்தானை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரை பத்தி ஒரு வரலாறு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவரு இந்தியர்களையும் முஸ்லீம்களையும் ஒரே மாதிரி மதிச்சார் அப்படிங்கிற மாதிரியும், அவர் பயன்படுத்திய உருவாக்கிய ஒரு நாணயத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி எல்லாம் இடம்பெற்றிருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் பல வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அவர் எல்லாரையுமே ஒன்னாதான் மதிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று தகவல் இருக்கு. அவருடைய ஜாதகத்தை பத்தி ஏன் பார்க்குறோம்னா, அவருடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் ஒன்னா கூடி அமர்ந்திருக்கிறது. அவரை மிகப்பெரிய வெற்றி நிலையை உருவாக்கி பெரிய சுல்தானா ஆக்கினதும் அவருடைய அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டு கிரக அமைப்பு தான். அதே மாதிரி அவர் ஒரு 60 வயசுக்கு மேலேயே அவரை இல்லாம செஞ்சதும் அந்த கூட்டு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.